ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யாநாமய கிரீவம் உபாஸ்மகே. அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ்ஐங்கிற பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன். புரட்டாசி மாதம் குரோதி வருஷம் 17/9/2024 17/10/2024 வரலும் உண்டான காலகட்டத்திற்கு என்ன பலன் அப்படின்றத பார்ப்போம். பொதுவாகவே நம்ம சௌரமான மாதங்கள் அப்படின்ற அடிப்படையில் மாதத்தினுடைய பிறப்பை கொண்டாடுறோம். அதாவது சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்லக்கூடியதை சௌரமான மாதங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சௌரமான மாதத்தை நம்ம தமிழ்நாடு ஃபாலோ பண்ணுறோம். மிச்ச ஸ்டேட்லலாம் பார்த்தீங்கன்னா, அதாவது பஞ்சாப், கர்நாடகா, இந்த மாதிரி ஸ்டேட்ஸு, கர்நாடகா, ஆந்திரா இதெல்லாம் சந்திரமான மாதங்கள்னு சொல்லக்கூடியது. அமாவாசைக்கு அடுத்த நாளில் அவங்களுக்கு மாதம் பிறக்கும். நம்மளுக்கு மாதம் சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசி செல்லக்கூடியதை சூரிய மாத பிறப்பு அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதம்ன்றது கன்னியா மாதம், புரட்டாசி மாதம் பிறகுறது 17/9/2024 அன்றைக்கி. இந்த மாதத்தில் வரக்கூடிய கோல்சாரம் என்ன, இந்த மாதத்தினுடைய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத ஒன்றா பார்க்கலாம். இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் அப்படின்னு எடுத்தோம்னா, காலபுருஷ தத்துவத்தில் 2வது ராசியான ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், சிம்மத்தில் புதன், கன்னியில் சுக்கிரன், சூரியன் மற்றும் கேது, சனி பகவான் கும்பத்திலும், மீனத்தில் ராகு பகவான் இருக்கா. இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது மாதகாலங்கள் மாற்றங்கள் என்ன அப்படின்னா, 19/9/2024 அன்றைக்கி 2 கிரகங்கள் மாறுறது. புதன் சிம்மத்திலிருந்து கன்னியிலும், சுக்கிரன் கன்னியிலிருந்து துலாத்திலையும் மாறுறார். அதற்கு பிறகு 6/10/2024 அன்றைக்கி பார்த்தேன்னா, புதன் கன்னியிலிருந்து துலாத்திலும், அதுக்கப்புறம் 14/10/2024 அன்றைக்கி சுக்கிரன் விருச்சிக ராசிக்கும் துலாத்திலிருந்து போகிறார். இந்த மாதத்தில் வரக்கூடிய அதாவது என்ன சொல்கிறது, பெயர்ச்சிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய மாத கிரகங்களுடைய பெயர்ச்சிகள் இதுதான். இப்போ இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தலையானால், புரட்டாசி மாதம்னு சொல்லக்கூடியதே பித்ருக்களுக்கு உண்டான மாதம்னு சொல்கிறோம். நம்முடைய மூதாதையர்களுக்குன்னு ஒரு மாதத்தை கொடுக்கப்பட்டுள்ளது. அதில் பார்த்தலையானால், இந்த 18ஆம் தேதி அன்றைக்கே பௌர்ணமி வருது. 18ஆம் தேதிக்கு மாலைய பட்சம் ஆரம்பம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாலைய பட்சம் அப்படின்னும் போது 15 நாள். ஒரு பட்சம் அப்படின்னு சொல்லும்போது கிருஷ்ணபக்ஷம் சுக்லபக்ஷம்னு 2 பட்சம் வரும் ஒரு மாதத்துக்கு. அது மாலைய பட்சம் வளர்பிறையை ஒன்றாகவும் தேய்விரையை ஒன்றாகவும் சொல்லக்கூடியது. பௌர்ணமியிலிருந்து அமாவாசைக்கு வரக்கூடியதை தேய்விரை கிருஷ்ணபக்ஷம்னு சொல்லக்கூடியது. இதில் மாலைய பட்சம் பௌர்ணமிக்கு அடுத்த நாளிலிருந்து பிரதமையிலிருந்து ஆரம்பிக்கும். இது 15 நாட்கள் வரும் அமாவாசையோடு சேர்த்து. அமாவாசைக்கு அன்றைக்கி மகாலய அமாவாசை வரும். 18/9/2024 அன்றைக்கி மாலைய பட்சம் ஆரம்பம். இந்த மாலைய பட்சத்தின் விசேஷம் என்ன அப்படின்றத ஒரு தனி வீடியோ போடுறேன். இந்த மாலைய பட்சத்தில் பார்த்தீங்கன்னா, பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை தனியாக செய்யணும். அதாவது தந்தையார் இல்லாதவர்கள், தாய் தந்தையர்கள் இல்லாதவர்கள், இருவரும் இல்லாதவர்கள் கண்டிப்பாக பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைன்னு சொல்லக்கூடிய கர்மாக்களை செய்வதன் மூலியமாக அவர்களுக்கு பித்ருக்களின் ஆசிகளும், அவர்கள் குடும்பமும், அவர்களுடைய சந்ததியினரும் மிகவும் நன்றாக இருப்பார்கள். எந்த ஒரு தடங்களும் எடுக்கும் முயற்சியில் வராது. இதனால தான் பித்ருக்களும் ரொம்ப முக்கியம், குலதெய்வமும் ரொம்ப முக்கியம்னு சொல்கிறது. அவர்கள் உங்களை பாதுகாப்பார்கள் எப்போவுமே. சரி, இந்த மாதத்தில் மகாபரணி 21/9/2024 அன்றைக்கி மகாபரணி அப்படின்னு சொல்லக்கூடியது. அதை தவிர 25ஆம் தேதி அன்றைக்கி மத்திய அஷ்டமி. மத்திய அஷ்டமின்னா நடு நாள், அதாவது பௌர்ணமிக்கும் அமாவாசைக்கும் உண்டான நடு நாள், 8ஆம் நாள் மத்திய அஷ்டமி. 26ஆம் தேதி அவிதானவமி. இந்த அவிதானவமி, மத்தியாஷ்டமி, மகாபரணி இதெல்லாம் என்ன விசேஷம் அப்படின்னா, உங்களுடைய மூதாதையர்கள் அதாவது மரணித்ததனுடைய டேட்டோ இல்லைன்னா அவளுடைய இது எந்த திதி அதெல்லாம் தெரியல அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் இந்த 3 நாட்களில் ஏதோ ஒரு நாளில் பண்ணிடலாம். இது பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலில் இருக்கக்கூடிய குருக்கள்கிட்டையோ, உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ரெகுலராக வரக்கூடிய வாத்தியார்கிட்டையோ கேட்டுன்னு பண்ணுறது ரொம்ப விசேஷம். அதற்கு பிறகு மாலைய அமாவாசை 2/10/2024 அன்றைக்கி மாலைய அமாவாசை. அதற்கு அடுத்த நாளிலிருந்து நவராத்திரி உற்சவம். நவராத்திரின்றது ஒரு பெரிய உற்சவம். இந்த இதில் நவராத்திரி ஆரம்பித்ததுலேருந்து 10 நாள் ரொம்ப விசேஷமாக போகும். 11/10/2024 அன்றைக்கி பார்த்தீங்கன்னா சரஸ்வதி பூஜை, வெள்ளிக்கிழமை வேறு வருது இந்த வாட்டி, ரொம்ப விசேஷம். அதற்கு அடுத்த நாள் விஜயதசமி.
12ஆம் தேதி அன்னைக்கு தசமி. இது வந்து மிகவும் ஏற்றமான ஒரு நாளாக சொல்லப்படுகிறது. விஜயதசமி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா விதமான பூஜைகளும் நீங்கள் செய்யக்கூடிய இதுக்கு வந்து பண்ணுறது உங்களுக்கு டூல்ஸாக உதவக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் வந்து அது அன்றைக்கி வந்து பூஜை போடணும்னு சொல்கிறது. எல்லாத்துக்குமே மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய விசேஷமான நாள் அது. சரஸ்வதி பூஜை அன்றைக்கும் சரி, அந்த அதாவது விஜயதசமி அன்றைக்கும் பெரிய விசேஷம். இதை தவிர பார்த்தீங்கன்னா வித்யா ஆரம்பம் அப்படின்னு சொல்லக்கூடியது முதல்ல குழந்தைகளை ஸ்கூல் சேர்க்குறவா இந்த விஜயதசமி அன்றைக்கி போய் சேர்த்துட்டு வர்றது பெரிய விசேஷம். அன்றைக்கி வந்து அக்ஷர அபியாசம் பண்ணுவா ஸ்கூலில். அதன் மூலியமாக அவர்கள் அன்னியிலேருந்தே வந்து ஸ்கூலில் சேர்ந்ததாக கணக்கு வச்சுட்டு அன்னியிலேருந்து படிக்க ஆரம்பிப்பாள். இது வந்து ரொம்பவும் விசேஷமான நாள். இந்த மாதம் பார்த்தேனால் பொதுவாகவே மாத கிரகங்கள்ன்றதை வச்சு நம்ம வந்து பலன்களை சொல்லுவோம். இந்த மாதத்தில் என்னென்ன பலன்கள் வருது அப்படின்றத மேஷம் முதல் மீனம் வரை அப்படின்றத பார்க்கலாம் இந்த மாதத்தில். இதை தவிர என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமானால் நீங்கள் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த்து, உங்களுடைய நேம் அண்டு பேரண்ட்ஸ் நேம் எனக்கு அனுப்புங்க. உங்களுடைய ஜாதகத்தை போட்டு முதல்ல அதில் சந்தி இருக்கான்னு பார்க்கணும். அதாவது நட்சத்திர சந்தி, பாத சந்தி, அதை தவிர வந்து லக்ன சந்தி, லக்ன பாத சந்தி இதெல்லாம் இருக்கான்றதை பார்த்துட்டு அதற்கு பிறகு உங்களுடைய ஜாதகத்தை குறித்து உங்களுக்குன்னு ஒரு அப்பாயின்மெண்ட்டு கொடுக்குறேன். என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன், நீங்கள் அதை போடுங்க. இந்த சந்தியில் என்ன பெரிய விசேஷம்னா, எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வந்து துலா ராசின்னு நினச்சிட்டு இருப்பா, ஆனால் விருச்சிக ராசியில் பிறந்திருப்பா. அதாவது விசாக நட்சத்திரமாக இருக்கும். துலா ராசின்னு நினச்சிட்டு 3ஆம் பாதத்தில் இருக்கேன்னு நினச்சிட்டு இருப்பா, ஆனால் 4ஆம் பாதம் விருச்சிக ராசியில் இருக்கும். அதனால் பாத சந்தி வரும்போது ராசியும் மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் குணாதிசயங்களும் மாறும். அதை தவிர நீங்கள் நினச்சது எல்லாமே நீங்கள் பார்க்கக்கூடிய அதே மாதிரி லக்னமும் வந்து அந்த மாதிரி சந்தியில் இருந்ததுன்னா மாறக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவும் அதிகம். இதன் மூலியமாக உங்களுக்கு சொல்லக்கூடிய பலனும் சரி, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலாபலன்களும் வந்து மாறுபடும். அதனால் என்ன ஆகும்னா, நீங்கள் நினச்சின்னு இருக்கிறது வந்து துலா ராசின்னு நினச்சின்னு இருப்பீங்க, ஆனால் விருச்சிக ராசியில் இருப்பீங்க. பலாபலன்கள் மொத்தமே மாறும். உங்களுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ், உங்களுக்கு வரக்கூடிய அதிர்ஷ்டங்கள், நீங்கள் அதிர்ஷ்டம் இல்லாத நாட்களில் போய் அதிர்ஷ்டம் நினச்சின்னு பண்ண போய் அதுவும் ஃபெயிலியர் ஆகும். ஸோ அதனால் ரொம்ப ஜாகிரதையாக இதை மட்டும் குறிச்சிட்டு பண்ணுறது ரொம்ப விசேஷம். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை இந்த புரட்டாசி மாதம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். இப்போது ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம். சிம்மம், மகம், பூரம், உத்திரம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கார். ராசிக்கு பார்த்தேனால் அதிபதி அவரே வந்து சூரியன் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறது விசேஷம். புதனோட சேர்க்கை நட்பு வீடு, அதனால் பிரச்சனைகள் எதுவும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. இந்த மாதத்தில் உங்களுடைய பேச்சில் ரொம்ப அளவாக இருக்கிறது நல்லது. ஏன்னா சூரியன் என்னதான் வந்து 2ஆம் இடத்துல இருந்தாலும் கேத்துவோட சம்பந்தத்தில் இருக்கிறது அந்தளவு விசேஷம் இல்லை. நீங்கள் பேசக்கூடியதை தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக அதிகம். உங்களுக்கு வந்து பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எதிர்பாலினத்தவர் மூலியமாக பிரச்சனைகள் இருக்கும். அதோடு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நட்பு வட்டாரங்களில் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம், அதாவது புரட்டாசி மாதம், மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன் இந்த மாதத்தினுடைய பயிற்சிகள், இந்த மாதத்தினுடைய செயல்களை வச்சு தான் நம்ம வந்து பலன்கள் சொல்கிறோம். இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் வந்து ஆட்சி பெற்று போய் அவரே வந்து நல்ல ஒரு இடத்துல இருக்கிறதன் மூலியமாக உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். அதை தவிர அவரே 11ஆம் அதிபதி அப்படின்றதுனாலும் லாபஸ்தானாதிபதின்றதுனாலையும் இந்த மாதத்தில் உங்களுக்கு பார்த்தடையானால் நிச்சயமாக எதில் முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சியில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல வந்து உங்களுடைய யோகாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் 11ஆம் இடத்துல இருக்கார். 3 பத்தின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் அப்படின்னு சொன்னால் வந்து தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். புதிய முயற்சிகள் தொழிலில் போடுவீங்க, அதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. இந்த மாதத்தில் பார்த்தடையானால் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல புத பகவான் ஆட்சி உச்சம் மூல திரிகோணம் அடையிறது பெரிய ஏற்றம் கிடைக்கும். 2ஆம் இடத்தில் ஆட்சி உச்சம் பெற்ற புதன் பகவான் அப்படின்னா பேச்சில் அருமையான தன்மை இருக்கும். நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளில் வந்து எதிராளிகள் அப்படியே வந்து மயங்கி போகக்கூடிய அளவுக்கு இருக்கும். இருந்தாலும்
திரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகம். ஏன்னா உங்களுடைய பேச்சை திரிக்கக்கூடிய வாய்ப்புகள் கேது பகவான் இருக்கிறதுனால அதிகமாக இருக்கும். 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மூலியமாக திடீர் பணவரவு வரும். எந்த இடத்துலேருந்து தெரியாது, யோசிச்சுட்டே இருப்பீங்க, திடீர்னு வரும். அதுவும் வெளிநாடு வெளியூர் சம்பந்தமாக திடீரென்று பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. முதலீடுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த சிம்ம ராசிக்காரர்கள் அதுவும் அரசியல் சார்ந்த அரசு பதவிகள் சார்ந்த அரசியல் பொலிட்டிக்கல் ஏரியாஸில் இருக்கிறவாளுகள்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். இருந்தாலும் பேச்சு ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சைடு, அதை தவிர இந்த மாணிக்க கற்கள் விற்கிறவங்க, அதை தவிர இதில் கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்க, அதாவது பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங், அதை தவிர அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்சார்ஜு, இந்த கீழ்த்தட்டு மக்களுக்கு வேலை கொடுக்குறவங்க, ஹெச்ஆர்னு சொல்லக்கூடியவங்க, இவங்களுக்கெல்லாம் பார்த்தாலும் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த புரட்டாசி மாதம் அமையிறது. இந்த புரட்டாசி மாதத்தில் பார்த்தாலேனால் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல செவ்வாய் பகவான். அதனால் பார்த்தாலும் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் 11ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக என்ன அப்படின்னா, புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வரும். 11ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதன் மூலியமாக வீடு மனை பாக்கியம் வரக்கூடிய வாய்ப்பு. பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. உங்களுக்கு பார்த்திங்கன்னா தனஸ்தான அதிபதின்னு சொல்லக்கூடியவர் புதன் ஆட்சி உச்சம் பெற மூலத்திரிகோணத்தில் இருக்கார். இது தனக்காரகன்னு சொல்லக்கூடியவரே அவரை பார்க்குறார். அதனால் இந்த மாதம் எங்கே தொட்டாலும் பணம் கொட்டும், கவலைப்பட தேவையில்லை. உங்களுடைய ராசிக்கு நல்ல ஏற்றமான காலமாக இருக்குது. இந்த மாதம் நீங்கள் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல யோகமான காலமாக இருக்கும். 4ஆம் அதிபதியே 11ஆம் இடத்துல போய் இருக்கிறதுனால நீங்கள் நினச்ச காலேஜ் கிடைக்கும், நினச்ச இடத்துல சீட்டு கிடைக்கும், நினச்ச மார்க் எடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதை தவிர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதத்தில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். எல்லா முயற்சிகளும் வெற்றி பெறும். இருந்தாலும் சில நாட்களை முயற்சியிலிருந்து தவிர்க்கிறது நல்லது. அது சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம நாட்கள் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு 4 நாள் வருது. அதாவது பார்த்தீங்கன்னா 18/9/2024, 18/9 19/9/2024 வரலும். அது தவிர பார்த்தீங்கன்னா 15/10 17/10/2024 வரலும் உண்டான நாட்களில் சந்திராஷ்டம காலமாக இருக்குது. புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்ததுன்னா சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரத்தை பண்ணிட்டு பண்ணுறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். இந்த மாதம் புரட்டாசி மாதம்ன்றது பித்ருக்களுக்குன்னு செய்ய வேண்டிய கைங்கரிய மாதமாக சொல்லப்படுகிறது. அதனால் பார்த்தாலேனா இந்த பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கைங்கரியம் அப்படின்றதுனால கண்டிப்பாக இந்த தில தர்ப்பணம், அந்த மாதிரி தில ஹோமம், இந்த மாதிரியான விஷயங்கள் தந்தை இல்லைன்னா பேரண்ட்ஸ் 2 பேரும் இல்லாமல் இருக்கிறவங்க பண்ணலாம். மிச்சப்படி பேரண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறவங்க அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் போய் அங்கே இருக்கிற குருக்களுக்கு உங்களால் முடிஞ்ச வேஷ்டி, அதை தவிர ஒரு துண்டு வாங்கி கொடுக்கறதன் மூலியமாக பிரச்சனைகள் எல்லாமே நிச்சயமாக கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதம் நீங்கள் இந்த ஈரோடு பக்கத்தில் கூடுதுறை போய் அங்கே 3 நதிகள் சேர்றது, அதாவது பவானியாறு, காவேரி, அதை தவிர அமிர்த நதி அப்படின்றது கண்ணுக்கு புலப்படாதது. இந்த 3 நதிகள் சேர்கிற இடத்துல போய் அங்கே போய் தர்ப்பணம் கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக கூடுதுறையில் நல்ல ஒரு ஏற்றமும் உங்களுக்கு எல்லா விதமான, அதாவது என்ன சொல்கிறது, அதிர்ஷ்டங்களில் தடை இல்லாமல் பித்ருக்களினுடைய ஆசீர்வாதத்தோடு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைய போகிறது.